மாவட்டம் புவனகிரியில் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோவிலுக்கு சென்ற வேன் காவலர் நிழற்குடையின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் நிழற்குடை நிழலில் பள்ளி செல்வதற்கு பேருந்துக்காக காத்திருந்த மாணவிகள் மீது நிழற்குடை விழுந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவர் காயமடைந்து புவனகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரை நியமிக்கும் UGC அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தியும் துணைவேந்தர் நியமனத்தில் UGCயின் புதிய வழிகாட்டுதல்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கின்ற செயலாக இருக்கின்றது என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் அரசு கலை கல்லூரி வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண கல்லூரியிலிருந்து இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக வகுப்பு புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று கொண்டது. எதுக்காக நடைபெறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, துணைவேந்தரை நியமிக்கும் பொறுப்பினை இந்த UGC நிறுவனமானது ஆளுநருக்கு கொடுத்திருக்கு. ஆளுநர் என்பவர் மாணவர்களை நினைச்சும் மக்களை நினைச்சு கவலைப்படாம கல்வியை காவிய ஆக்கும் ஒரு செயலை ஈடுபட்டு வியாபார நோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிற விதமா UGC நிறுவனத்தை கண்டிச்சோம், ஆளுநரை கண்டிச்சோம், மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சோம் இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில நாடு தழுவிய போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் வலசரவாக்கத்தில் உள்ள பீர் கம்பெனிக்கு ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு வேனில் சென்று கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்ற லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உறைபனி அதிகமாக காணப்படுகிறது. இதனால் புல்வெளி மீது உறைபனி கொட்டி கிடப்பதால் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்தது. மேலும் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பெரம்பலூரில் ஆழம்பாடி சாலை சமத்துவபுரத்தில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாப் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு, சார் ஆட்சியர் கோகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் போலீசார் பறிமுதல் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களில் மியூசிக் சிஸ்டம்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சந்தப்பேட்டை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது பாஜக கொடி கட்டிய 2 கார்களில் 9 பேர் கொண்ட ரவுடி கும்பல் போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடிய நிலையில் அவர்களை தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வேலன் புதுக்குளம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்குவாரியை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மூட வலியுறுத்தி கிராம மக்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கல்குவாரியை தடை செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குமாரகிரி ஊராட்சி கூட்டாம்புலி நியாய விலை கடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ராஜேஷ், மாவட்ட வழங்கல் அலுவலர் உஷா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே இயற்கை உபாதை கழிக்க ஏரிக்கு சென்ற பூங்கொடி என்ற மூதாட்டிக்கு மதுபோதையில் பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரை ஊத்துக்கோட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே மகளிர் உரிமை தொகை காயங்குளம் பகுதியில் வசிக்கும் 52 குடும்ப பெண்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அங்கு வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம்கொல்லிய குணம் காவல் பயிற்சி பள்ளியில் 276 பெண் பயிற்சியாளர்கள் 6 மாத கால அடிப்படை பயிற்சி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கான பயிற்சிப்படி காவல் நிலையத்தில் அவர்கள் பார்வையிடுதல் பயிற்சி மற்றும் காவல் நிலையத்தில் தினந்தோறும் பராமரிக்கப்படும் பதிவேடுகள், பொதுமக்களிடம் அணுகுமுறை போன்ற பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கோல்டன் நகர் அர்பன் 10ஆம் நம்பர் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். இந்த நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலை வளாகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள 7,78,296 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக செய்தியாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் பேட்டியளித்துள்ளார். 7,78,296 அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கப்பட உள்ளது. இதை ஃபங்க்ஷனை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கோம் கடலூர் மாநகராட்சியில். இதில் நமக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழுநீள கரும்பு இது நம்ம வழங்குது. ஒரு இலவச வேட்டி சேலையும் நம்ம கொடுக்குறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் வட்டம் இளையனார் வேலூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 114 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.64 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி வழங்கினார். இதில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை உள்ளிட்ட துறைகள் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் விவரங்கள் குறித்து துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வடுகபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி லட்டு தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காலை முதலே லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கீழகாசக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த 4 மீனவர்கள், மயிலாடுதுறை மற்றும் நாகையை சேர்ந்த 6 மீனவர்கள் என மொத்தம் 10 மீனவர்கள் நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அதிகாலை கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 மீனவர்களை கைது செய்துள்ளனர். 10 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய கோரி மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். பெயர் செல்வமணி. எனது பெயர் செல்வமணி. காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடிமேடு கிராமத்தை சொன்னவன். எனக்கு சொந்தமான விசைப்படகு 7ஆம் தேதி காலையில் 10 மணி அளவில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி தொழிலுக்கு சென்றது. இன்னைக்கு காலையில் நான் எங்கள் போட்டு இலங்கை நேவியால் அரசாங்கம்னு கேள்விப்படுறேன். கோடியக்கரைக்கு அருகில் கருகாமையில் தொழில் பண்ணும்போது இலங்கை கடற்படை கைது செய்ய. எனது படகு இதுவரைக்கும் அந்த மாதிரி அத்துமீறி தொழில் எந்த தொழிலும் பண்ணாத விசைப்படகு. அந்த விசைப்படகை தொழில் சென்ற 10 நபர்களையும் உடனடியாக மீட்டு பெற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த உமேஷ்குமார் என்பவர் மாங்காடு அடுத்த சிக்கராயபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவர் காலை வழக்கம் போல் பணிக்கு செல்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தபோது திருமுடிவாக்கம் அருகே திடீரென காரில் புகை வந்துள்ளது. இதையடுத்து காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கிய சிறிது நேரத்திலேயே கார் தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது. இதுகுறித்து அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதனால் பரபரப்பானது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான தேதியை அறிவித்ததைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதி அமல்படுத்தப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ளதால் பொங்கல் தொகுப்பு வழங்க அனுமதி கோரியுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பயிற்சி உதவி மாவட்ட ஆட்சியர் ஆயுஷ் குப்தா தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
தமிழகத்தில் வருகின்ற பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பாக அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடங்கி வைத்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள 49வது வார்டுக்குட்பட்ட சதாவரம் மற்றும் சத்யாநகர் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை மேயர் மகாலட்சுமி யுவராஜ் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் PTO அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மல்லியங்குப்பம் ஊராட்சி அருகே அமைந்துள்ள ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லியங்குப்பம் கிராம மக்கள் அறிவிப்பு வெளியான நாளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் விநியோகத்தின் போதும் அதனை வாங்க மறுத்தனர். இதனால் நியாய விலைக் கடை வெறிச்சோடி காணப்பட்டது. பெரம்பலூரில் இந்திய பொது தொழிலாளர்கள் பேரவையினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸாக ரூபாய் 5000 வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திராவிட கழகம், VCக, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கோவூர் ஊராட்சிக்குட்பட்ட ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டார். அப்போது அவரை வரவேற்ற அதிகாரிகள் கூடையில் பூவிற்கு பதிலாக பானையிலிருந்து பொங்கல் பொங்குவது போன்றும் கரும்பும் கூடையில் வைத்து பரிசாக கொடுத்து வரவேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.